கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த வருஷம் துவங்கி 7 மாதத்தை முடித்து 8வது மாதம் ஆகஸ்ட் மாதத்தினுடைய முதல் நாளிலே இந்த காணொளி மூலமாக உங்களை சந்திப்பதிலே கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மாதத்தினுடைய முதல் நாளிலே இந்த மாதத்திற்கென்று கர்த்தர் சபைக்கு வைத்திருக்கிற வாக்குத்தத்த வசனம், தெய்வ பிள்ளைகளை உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்த வசனத்தை வாசித்து தியானித்து அதில் இருக்கக்கூடிய ஆசீர்வாத நன்மைகளை கிருபைகளை பெற்றுக்கொள்ளும்படி இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நான் அழைக்கிறேன். 2 நாளாகமத்தின் புத்தகம் 15வது அதிகாரம் 7வது வேத வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனித்து பாருங்கள். நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடம் கொள்ளுங்கள், உங்கள் கிரிகைகளுக்கு பலன் உண்டு என்றான் என்று இந்த வார்த்தை எழுதப்பட்டு இருக்கிறது. தேவ பிள்ளைகளை, இந்த மாதத்தில் கர்த்தர் கொடுத்திருக்கிற வாக்கு தத்தம் உங்களுடைய கிரிகைகளுக்கு, உங்களுடைய பிரயாசத்துக்கு, நீங்கள் செய்கிற வேலை, உங்களுடைய தொழில் மற்றும் தேவ பிள்ளைகளாகிய நீங்கள் எடுக்கிற எல்லா பிரயாசத்துக்கும் எல்லா கிரிகைகளுக்கும் ஏற்ற பலனை கர்த்தர் இந்த ஆகஸ்ட் மாதத்திலே கர்த்தர் தந்தருளுவார். அந்த பலனை நீங்கள் காண்பீர்கள். தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தையை யார் சொன்னார், யாருக்கு சொன்னார் என்று சொல்லி பார்க்கும்போது, தேவனாகிய கர்த்தர் அசரியா என்று சொல்லக்கூடிய தீர்க்கதரிசியின் மூலமாக ஆசா என்று சொல்லக்கூடிய ராஜாவுக்கு இந்த வார்த்தையை தெரிவிக்கிறார். ஆசா என்று சொல்லக்கூடிய அந்த யூதாவின் ராஜாவுக்கும் அந்த ஜனங்களுக்கும் நீங்கள் திடம் கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய வார்த்தையை சொல்லுகிறார். உங்கள் கிரிகைகளுக்கு பலன் உண்டு என்று சொல்லக்கூடிய வார்த்தையை கர்த்தர் சொல்லுகிறார். தெய்வ பிள்ளைகளே, எப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த வாக்குத்தத்தத்தை அவர்களுக்கு தந்தார் என்று சொன்னால், 5வது வசனத்தை வாசித்து பார்க்கும்போது 2 நாளாகமம் 15வது அதிகாரம் 5வது வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை பார்க்கும்போது, அக்காலங்களிலே வெளியே போகிறவர்களுக்கும் உள்ளே வருகிறவர்களுக்கும் சமாதானம் இல்லை. தேசத்தை விட்டு தன்னுடைய பிரயாசத்துக்காக வெளியே போகிறவர்கள், தேசத்துக்குள்ளேயே இருந்து பிரயாசப்படுகிறவர்கள், அவர்களுக்கு சமாதானம் இல்லை. சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலை. அது மாத்திரமல்ல, இந்த வசனம் சொல்லுகிறது, தேசங்களின் குடிகள் எல்லோருக்குள்ளேயும் மகா அமளி உண்டாயிருந்தது. ஒரு தேசத்தில் சமாதானம் இல்லை என்றால் அங்கே கலவரங்களும் சண்டைகளும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் எழும்பத்தான் செய்யும். சமாதானத்தை கொடுக்கிற கர்த்தர் அவர்களை ஆள வேண்டும். தேவ பிள்ளைகளே, இந்த வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது, அந்த ஜனங்களுக்கு சமாதானம் இல்லை, தேசம் முழுவதிலும் அமளியாய் இருக்கிறது. எனவேதான் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகளை பார்க்கும்போது, நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடம் கொள்ளுங்கள். தேவ பிள்ளைகளே, திடம் கொள்ள வேண்டியது நம்முடைய வேலை. இந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்ளுவதற்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய நிபந்தனை என்ன? நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் நீங்கள் திடம் கொள்ளுங்கள். அப்படி நெகிழ விடாமல் கர்த்தருக்குள்ளே திடம் கொண்டு பலன் கொண்டு நீங்கள் நிற்கும் போது உங்கள் கைகளின் கிரியைகளுக்கு ஏற்ற பலனை கர்த்தர் இந்த மாதத்தில் தந்தருளுவார். உங்கள் கைகளின் கிரியைகளுக்கு ஏற்ற பலனை கர்த்தர் இந்த ஆகஸ்ட் மாதத்திலே தந்தருளுவார். ஒருவேளை தெய்வ பிள்ளையை நீங்க நினைக்கலாம், நான் எடுக்கிற எல்லா காரியங்களிலேயும் தோல்வி, நஷ்டம், இழப்பு, நான் செய்கிற தொழிலிலே நஷ்டம், இழப்பு, நஷ்டமடைந்து இழப்பினாலே ரொம்ப பாதிக்கப்பட்ட நிலைமையில இந்த காணொளியை பார்க்கிற தெய்வ பிள்ளையே, தெய்வ ஜனமே, உங்கள் கைகளை திடப்படுத்துங்கள். நெகிழ்ந்து போகாதபடிக்கு உங்கள் கரங்களை திடப்படுத்துங்கள். உங்கள் கரங்களை திடப்படுத்துகிறவர், உங்கள் கைகளை திடம் கொள்ள செய்கிறவர் கர்த்தர். அவருடைய சமூகத்துக்கு கடந்து போங்க. அவருடைய சமூகத்துக்கு போய் ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களுடைய காரியங்களை எல்லாம் சொல்லுங்க. ஒருவேளை உங்களுடைய உள்ளத்துக்குள்ளேயே ஏதாகிலும் குறைகள் குற்றங்கள் இருக்குமே, ஆனால் ஆண்டவர் உணர்த்தும் போது அதை மனம் திறந்து ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க. ஆண்டவரே, என்ன மன்னிங்கப்பான்னு சொல்லி கேளுங்க. ஆண்டவரே, உங்களுடைய இரக்கம் எனக்கு வேணும்னு சொல்லி கேளுங்க. அப்படி ஆண்டவருடைய இரக்கத்தை பெற்றுவிட்டு தேவ பிள்ளையே, நீங்கள் செய்கிற தொழிலா இருந்தாலும் வேலையா இருந்தாலும் நீங்கள் செபிக்கும் போது கர்த்தர் உங்களுடைய கரத்தின் கிரியைகளுக்கு ஏற்ற பலனை கர்த்தர் இந்த ஆகஸ்ட் மாதத்திலே கட்டளையிடுவார்.
வேதத்தில் ஒரு தேவ மனிதனை குறித்து நான் உங்களுக்கு சொல்லட்டும். ஆதியாகமத்தின் புத்தகம் 26வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கிறேன். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனை அடைந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவ பிள்ளைகளே, எந்த தேசத்தில்? கர்த்தர் சொல்லுகிற தேசத்தில். அந்த தேசம் எப்படிப்பட்ட தேசம்? ஆதியாகமம் 26:1 சொல்லுகிறது, அந்த தேசத்தில் பயங்கரமான பஞ்சம், மழை இல்லை, மழை இல்லாத நேரம், பஞ்சமான நேரம். பஞ்சமான நேரங்களிலே எந்த ஒரு மனிதனும் தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய தானியத்தை எடுத்துக்கொண்டு போய் நிலத்தில் விதைக்க மாட்டான். இருக்கிற தானியத்தை ஏன் வீணடிக்க வேண்டும் என்று சொல்லி அதை பத்திரப்படுத்துவான், அதை காத்துக்கொள்ளுவான். ஆனால் தேவ பிள்ளைகளே, வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஈசாக்கு அந்த தேசத்தில், பஞ்சமான தேசத்தில், பஞ்சம் தலைவிரித்தாடி கொண்டிருக்கக்கூடிய அந்த தேசத்தில் ஈசாக்கு விதை விதைத்தானாம். விதை விதைத்தானாம். தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட இருக்கிற சூழ்நிலைகளை நீங்கள் பார்க்காதுங்க. உங்களுடைய சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை பார்க்காதபடிக்கு இது எப்படி ஆகும், எப்படி நடக்கும் என்று சொல்லியெல்லாம் நினைத்து கொண்டிராதீங்க. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். நீங்க விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பீங்க. சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் எப்படிப்பட்ட நிலைமையில இருந்தாலும் கூட கர்த்தரை விசுவாசிங்க, இயேசுவை விசுவாசிங்க. இயேசுவை நம்பி, இயேசுவை விசுவாசித்து ஒரு அடி எடுத்து வைங்க. கர்த்தர் உங்களுக்கான காரியங்களை எல்லாம் அவர் வாய்க்க பண்ணுவார். உங்கள் கரத்தின் கிரியைகளின் பலனை நீங்கள் காண்பீர்கள். ஆதியாகமம் 26:12 வாசித்து பார்க்கும்போது, அந்த வருஷத்தில் என்று சொல்லி ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. எந்த வருஷத்தில்? கர்த்தர் சொன்ன, அவன் கர்த்தரிடத்தில் ஜெபித்த அதே வருஷத்தில், அதே நாட்களில் அவன் 100 மடங்கு பலனை அடைந்தானான். தேவ பிள்ளைகளே, உங்களுடைய ஜெபம் இன்றைக்கே கேட்கப்படும். இன்றைக்கே உங்களுடைய ஜெபத்தை கேட்கிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். என் நாமத்தினால் எங்கே 2-3 பேர் கூடி இருப்பீர்களோ அங்கே உங்கள் மத்தியில் நான் இருப்பேன் என்று சொன்னவர் அவர் உங்கள் மத்தியில் இருக்கிறார். நீங்கள் ஜெபிக்கும் போது உங்கள் ஜெபத்துக்கு ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதில் தருகிறவராய் இருக்கிறார். எனவே தான் நான் சொன்னேன், நீங்கள் உங்கள் கரங்களை நெகிழ விடாமல் உங்கள் கரங்களை நீங்கள் திடம் கொள்ளுங்கள் என்று சொல்லி இந்த வசனத்தினுடைய முன்பகுதியில் சொல்லப்பட்ட வார்த்தையை நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன். ஜெபத்தில், ஆண்டவருடைய சமூகத்தில், தேவ பிரசன்னத்தில் போய் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது உங்களுடைய ஜெபம் அப்பொழுதே கேட்கப்படும், அந்த நிமிஷமே கேட்கப்படும். தேவ பிள்ளைகளே, வேதத்தில் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட அநேக மனிதர்களை குறித்து நான் சொல்ல முடியும். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 38வது அதிகாரத்தில் இந்த சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். எசேக்கியா ராஜா, அவன் வியாதிப்பட்டு படுத்து கிடக்கிறான். தீர்க்கதரிசி வருகிறார், உன் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர் என்று சொல்லுகிறான். உடனே இந்த எசேக்கியா ராஜா சுவர் பக்கமாய் திரும்பி அழுகிறான். அவன் சுவர் பக்கமாய் திரும்பி அழுது கொண்டிருக்கிறான். அந்த தீர்க்க தரிசனத்தை சொன்ன அந்த தீர்க்கதரிசி அவனுடைய ராஜாவினுடைய அரண்மனை முற்றத்தை கூட தாண்டவில்லை. திரும்பவும் கர்த்தர் அந்த தீர்க்கதரிசியை பார்த்து சொல்லுகிறார், நீ திரும்பி போய் அந்த எசேக்கியா ராஜாவின் இடத்துல சொல்ல வேண்டிய ஒரு செய்தி உண்டு, போய் சொல்லு என்று சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளே, திரும்பவும் அந்த தீர்க்கதரிசி வருகிறார். அப்பொழுது தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் பேசுகிற வார்த்தை எசேக்கியா ராஜாவுக்கு, உன் கண்ணீரை கண்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன்னுடைய ஆயுஷ நாளிலே 15 வருஷத்தை நான் கூட்டி கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் அந்த ஒரு சில நிமிஷ நேரங்களிலே எசேக்கியா கண்ணீரோடு கூட ஜெபம் பண்ணின அந்த ஜெபத்தை கேட்டு உடனடியாக பதில் கொடுக்கவில்லையா? நீங்க ஆண்டவருடைய சமூகத்துக்கு கடந்து போய் கர்த்தருடைய சமூகத்தில் கண்ணீரோடு உங்களுடைய குறைகள், உங்களுடைய குற்றங்கள், உங்களுடைய பாவங்கள், உங்களுடைய மீறுதல்கள், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாவற்றையும் அறிக்கை செய்து ஆண்டவருடைய சமூகத்தில் கண்ணீரோடு மனம் திரும்பினால் ஆண்டவர் உங்களுக்கு இறங்க மாட்டாரா? நிச்சயமாக இறங்குவார். நிச்சயமாக உங்கள் கரங்களை கர்த்தர் திடப்படுத்துவார். நிச்சயமாகவே உங்கள் கரங்களின் கிரியைகளுக்கு கர்த்தர் பலனளிப்பார். எனவே தேவ பிள்ளையே, அந்த வருஷத்தில், எந்த வருஷத்தில்? பஞ்சமான வருஷத்தில்
தேவ பிள்ளைகளே, இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த நெருக்கமான சூழ்நிலைகளில் நீங்கள் ஜெபம் பண்ணினால் இன்றைக்கு இப்பொழுதே வருகிற நாட்களிலேயே உங்களுக்கு கர்த்தர் பதிலை தந்தருளுவார். அது மாத்திரமல்ல, ஆதியாகமம் 26:12 வாசித்து பார்க்கும்போது அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த 100 மடங்கு பலனை அடைந்ததற்கு காரணம் என்னவென்றால் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதனை கர்த்தர் ஆசீர்வதிக்காமல் அவன் இந்த பூமியில நிரந்தரமான ஆசீர்வாத நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாது. வேதம் சொல்லுகிறது, கர்த்தரால் வருகிற ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். கர்த்தர் ஒரு மனிதனுக்கு தரக்கூடிய ஆசீர்வாதம் தான் அவனை ஐஸ்வர்யவானாய் மாற்றும். அதிலே வேதம் சொல்லுகிறது, அதனோடு கூட அவர் வேதனையை கூட்ட மாட்டார் என்று சொல்லி இந்த வார்த்தைகள் நீதிமொழிகள் புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் உங்களை ஐஸ்வர்யம் அடைய செய்கிறவர். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஏன் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார் தெரியுமா? எதற்காக கர்த்தர் ஆசீர்வதித்தார் தெரியுமா? தேவ பிள்ளைகளே, ஆதியாகமம் 26வது அதிகாரம் 4வது வேதவசனத்தை வாசித்து பார்த்தால் அந்த வேதவசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என்று ஒரு வார்த்தை. என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து. தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தைக்கு, கர்த்தருடைய வசனத்துக்கு, கர்த்தருடைய சொல்லுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்தால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். என்ன காரியத்துக்கு அவன் கீழ்ப்படிந்தான், எந்த காரியத்துக்கு அவன் கீழ்ப்படிந்தான் என்று சொல்லி பார்க்கும்போது ஆதியாகமம் 26:2 வாசித்து பார்க்கும்போது அந்த வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் சொல்லுகிற தேசத்திலே குடியிரு. பஞ்சம் வந்த உடனே இவர் யோசிக்கிறார், எகிப்துக்கு போய்விடலாமா, எகிப்திலே போய் தங்கிவிடலாமா? எகிப்து ஆபிரகாமுக்கு கர்த்தர் தெரிந்தெடுத்த தேசம் அல்ல. எகிப்து ஈசாக்குக்கு கர்த்தர் தெரிந்து கொடுத்த தேசம் அல்ல. எகிப்து யாக்கோபுக்கு தெரிந்து கொண்ட தேசம் அல்ல. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவர்களுக்கென்று கர்த்தர் முன்குறித்த தேசம். அந்த தேசத்துல குடியிரப்பா, நீ எகிப்துக்கு போயிராத, நீ எகிப்துக்கு போகாமல் நான் சொல்லுகிற தேசத்திலேயே குடியிரு. இந்த சொல்லுக்கு அவன் கீழ்ப்படிந்தான். எனவே தேவ பிள்ளைகளே, கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிந்தால் கர்த்தர் ஈசாக்கை ஆசீர்வதித்தது போல உங்களையும் உங்கள் கரத்தின் கிரிகைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்கள் வேளையில் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்கள் தொழிலை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்களுடைய பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்கள் குடும்பம் ஆசீர்வாதமான குடும்பமாக இருக்கும். தேவ பிள்ளைகளே, ஆசீர்வதிக்கிற தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தால் தேவ பிள்ளைகளே ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளுவீர்கள். இந்த ஈசாக்கு கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்ததினாலே அந்த வருஷத்திலேயே, பஞ்சமான நாட்களிலேயே 100 மடங்கு பலனை அடைந்தானாம். 100 மடங்கு அறுவடையை அவன் பெற்றுக்கொண்டானாம். 100 மடங்கு அவனுடைய பிரயாசத்தினுடைய கிரியைகளுக்கு ஏற்ற பலனை அடைந்தானாம். தேவ பிள்ளையே, இன்றைக்கு கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து உன்னை அர்ப்பணிப்பாயா? என்னோடு கூட இணைந்து நீ ஜெபிப்பாயா? கண்களை மூடுவோம், கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கமும் மகா பரிசுத்தம் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளிலும் ஆண்டவரே, இழப்புகளின் மத்தியில், நஷ்டங்களின் மத்தியில, ஒன்றுமில்லாத நிலைமையில உம்முடைய சமூகத்துக்கு முன்பாக உம்முடைய பிள்ளைகள் உம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஐயா. ஆண்டவரே, ஈசாக்கு அந்த தேசத்துல விதை விதைத்தான். கர்த்தர் அதை ஆசீர்வதித்தபடியினாலே அவன் அந்த வருஷத்துல 100 மடங்கு பலனை அவன் பெற்றுக்கொண்டது போல இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த அன்பு பிள்ளைகள் அவர்களுடைய பிரயாசங்கள் இதுவரைக்கும் ஆண்டவரே தடைப்பட்டதற்கு காரணம், இவருடைய கரத்தின் பலனை இவர்கள் அடையாமல் போனதற்கு காரணம் என்னவென்று கர்த்தர் நீர் அறிவீர் சுவாமி. உம்முடைய பிள்ளைகள்
பிள்ளைகள் அறிவார்கள் ஐயா. கண்ணீரோடு கூட கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பதாக தங்கள் காரியங்களை எல்லாம் அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து ஜெபம் செய்யும் போது, ஆண்டவரே, இந்த அன்பு பிள்ளைகளை கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறீர் அல்லவா? இப்பொழுது ஆண்டவரே, கர்த்தருடைய இரக்கம், கர்த்தருடைய இரக்கம் உம்முடைய பிள்ளைகள் மேல் கடந்து வருவதாக. இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய பரிசுத்தமுள்ள இரத்தம் உம்முடைய பிள்ளைகள் மேல விழுவதாக. இயேசு கிறிஸ்துவே, சிலுவையிலே நீ சிந்தி கொடுத்த விலையேறப்பட்ட இரத்தம் உம்முடைய பிள்ளைகளுடைய உச்ச தலை தொடங்கி உள்ளங்கால் வரைக்கும் கடந்து போவதாக. உம்முடைய பிள்ளைகளுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் வல்லமையினாலே மூடப்பட்டு இருப்பதாக, மறைக்கப்பட்டு இருப்பதாக. அப்படியாய் உம்முடைய பிள்ளைகள் தங்களை அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து தங்கள் கரத்தின் கிரிகைகளுக்காக இப்பொழுது ஜெபிக்கிற போது, உம்முடைய பிள்ளைகள் செய்கிற தொழிலுக்காக ஜெபிக்கும் போது, உம்முடைய பிள்ளைகள் செய்கிற வேலைக்காக ஜெபிக்கும் போது, உம்முடைய பிள்ளைகள் படுகிற பிரயாசத்துக்காக உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய முகத்தை நோக்கி மன்றாடும் போது, கர்த்தர் தாமே இந்த பிள்ளைகளுடைய கரத்தின் கிரிகைகளை, கரத்தின் கிரிகைகளுக்கு ஏற்ற பலனை இந்த ஆகஸ்ட் மாதத்தில் இப்பொழுதே கர்த்தர் நீர் தந்தருளுவீராக. வேலையிலே ப்ரமோஷன் உண்டாவதாக, பிள்ளைகள் செய்கிற தொழிலிலே ஆசீர்வாத நன்மைகள் உண்டாவதாக. பிள்ளைகளுடைய ஆண்டவரே பிரயாசங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பதாக. ஆண்டவரே, அநேக நாட்களாக திருமணமாகி அநேக நாட்களாக குழந்தை செல்வம் இல்லையே என்று சொல்லி அப்படிப்பட்ட நிலையோடு கூட இந்த காணொளியை ஆண்டவரை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு பிள்ளைகளுக்காக நான் நம்முடைய சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அப்பா, உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே கர்ப்பத்தின் கனியை கர்த்தர் நீர் தந்து ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் கர்த்தரால் வருகிற சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கிற பலன் என்று வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. அந்த பலனை உம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளுவார்களாக. இந்த மாதம் ஆண்டவரே உம்முடைய கரத்தின் கிரியையின் பலனை பெற்றுக்கொள்ளுகிற மாதமாக அன்பு பிள்ளைகளுக்கு இருப்பதாக. ஜெபித்து 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 உம்முடைய பிள்ளைகள் கரத்தின் கிரியையின் பலனை பெற்றுக்கொள்ளுவார்களாக, பெற்றுக்கொள்ளுவார்களாக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord.